Hi guys, welcome to Visho Info. பாசி பயிறு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாசி பயிறு சுண்டல் செய்ய போகிறோங்க. பாசி பருப்பு இல்லைங்க, பாசி பயிர் முளைக்கட்டின பாசி பயிர் சுண்டல் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிற சுண்டலோட அளவுக்கு சொல்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் உப்பு, 3 மிளகாய். இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பாசி பயிறு சுண்டல் செய்ய போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பாசி பயிரை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா இருத்திட்டு முளைக்கட்டை வச்சுருந்தேங்க. நல்லா முளை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நிறைய சத்துக்கள் ஜாஸ்திங்க. அதனால தான் இந்த சுண்டல் ரெசிபியை செஞ்சு காமிக்க போகிறேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முளைக்கட்டின பாசி பயிறு சுண்டல் செய்ய பேனை ஹீட் பண்ணியிருக்கேங்க. ஹீட் ஆகிடுச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்திக்கலாங்க. பாசிப்பயிர் சுண்டலுக்கு தேவையான உப்பு காரமெல்லாம் நான் அந்த தேங்காய் துருவல் அரைக்கும் போதே சேர்த்துட்டேங்க. அதனால் அதை போட்டு மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன். பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாங்க. பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. ஆயிடுச்சுங்க. இப்போ அதை அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டேங்க. இதை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல் போட்டு 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ வேக வச்சுருக்க பாசி பயிரை முளைக்கட்டின பாசி பயிரை இப்போ சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்களா, எந்த அளவுக்கு சூப்பராக உதிராக வந்திருக்கு. நாம் வேக வைக்கும்போது குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணியை ஊற்றிடாதீங்க, தெளிக்க கூட செய்யாதீங்க. முளைக்கட்டி இருக்கும்போது லைட்டாக அந்த ஈரம் இருக்கும். ஏன்னா இன்னும் அந்த முளை காயில் பார்த்திங்களா, அதனால் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அதே போதும். நாங்கள் ரொம்ப சாஃப்டாக குலைவாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தண்ணியை தெளிச்சுக்கோங்க, ஊற்றிடாதீங்க. அப்போ தான் இந்த மாதிரி உதிராக சூப்பராக வருங்க. அப்புறம் இதை நம்ம கிளறி இறக்குனதுக்கப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கேரட் பிடிச்சிருந்தா கேரட்டை கூட துருவி சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் பிழியிறோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் தக்காளி வேணால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. இது 1 நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சத்தான சுவையான பாசி பயிறு சுண்டல் ரெடிங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு லெமன் ஜூஸை பிழிஞ்சு இறக்கிடலாங்க. பாருங்கள், செம டேஸ்டியான பாசி பயிறு சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. சுண்டல் வகைகள்லேயே இது தாங்க ரொம்ப ஈஸியான சுண்டல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக முளை வந்துடுங்க, மிச்சமெல்லாம் லேட் ஆகுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். இதில் என்ன புதுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக சமையல் பண்ணுறவங்க இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேங்க. தெரிஞ்சவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா விதத்துலேயும் நல்லது. அப்புறம் இதில் நம்ம எலுமிச்சம்பழம் பிழியறதுனால இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா சத்தும் கிடைக்குங்க. எலுமிச்சம்பழம் தாங்க பிழியணும். அப்போ தான் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமானது, ஈஸியாக முளை வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சுண்டல் செய்யும்போது முளை கட்டியே செய்யுங்க. முடியாத பட்சத்தில் முளை கட்டாமல் செய்யுங்க. முளை கட்டாமல் செஞ்சால் 50% ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். முளை கட்டி செஞ்சோம்னா 100% கிடைக்குங்க. அதனால தான். அப்புறம் இதை வேக வச்சு சாப்பிட்டா தான் சத்துக்களா அப்படின்னு கேட்காதீங்க. பச்சையாக சாப்பிட்டா இன்னும் அதை விட நல்லதுங்க. நான் சொல்கிற 100% அப்படிங்கிறது பச்சையாக சாப்பிட்றதுல தாங்க இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் பச்சையாக சாப்பிட்றதுக்கு யாராவது ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க மட்டும் இந்த மாதிரி சுண்டல் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.